உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைப்பு. பெசில் கோட்டாபய நாட்டில் இல்லை, தனித்து விடப்பட்ட நாமல். யாழில் வழிப்பறியில் ஈடுபட்ட தம்பதிக்கு நேர்ந்த கதை. பாலியல் தொந்தரவு, முல்லைத்தீவு அரச உத்தியோகத்தர் அதிரடியாக கைது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடாத்துவதற்கு ஏற்பாடு. திருப்பதி பிரசாத லட்டில் மாட்டு கொழும்பு, பக்தர்கள் அதிர்ச்சி. அகதிகள் போராட்டத்திற்கு பிரிஸ்பெனில் போலீசார் இடையூறு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடெங்கும் மிக துரிதமாக இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 511 வாக்குச்சாவடிகளுக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டிகள் இன்றைய தினம் எடுத்துச் செல்லப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மர்தலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்த வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. நாளைய தினம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பெசில் ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷ இன்றைய தினம் அதிகாலை வெளிநாடு சென்றுள்ளார். கட்டநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அதிகாலை 3:05 மணிக்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் துபாய்க்கு புறப்பட்டு அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை விமான நிறுவனத்தின் கோல்ட் ரோட் ஸ்பெஷல் என்ட்ரியினூடாக முன்னாள் அமைச்சர் பிரவேசித்து தனியாக பயணித்துள்ளார். அவருடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டேவிசானுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான மற்றும் ஜெயநாத கொட்டகொட ஆகியோரும் விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரசாரத்திற்காக அவர் பெரும் பணியை செய்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு ஒரு மத நிகழ்ச்சிக்காக விஜயம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சங்கானை வைத்தியசாலை வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரின் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதியினர் அறுத்துக்கொண்டு தப்பியோட முயன்றனர். இதன்போது கொள்ளையிட்ட தம்பதியை மடக்கி பிடித்த ஊரவர்கள் சந்தேக நபர்களை மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை கணவன் மனைவி இருவரும் சுன்னாகம் பகுதியிலும் கடந்த வாரம் நபர் ஒருவருடைய சங்கிலியை அறுத்தமை தெரியவந்துள்ளது. அத்தோடு அதனை யாழ்நகர் பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் அடகு வைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றும் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். 15 அகவையுடைய சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த உத்தியோகத்தர் கைதாகியுள்ளார். இந்த சம்பவத்தில் விஸ்வமட கிழக்கினை சேர்ந்த 35 அகவையுடைய உத்தியோகத்திலே கைதாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தமைக்கு அமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைதான அரச உத்தியோகத்தரை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தால் பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் திலகு ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 15ஆம் தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியது. அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் விசாரணை முடிவுகளின்படி செயற்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையானின் பிரசாதமாக வழங்கப்படும் திருப்பதி லட்டில் நெய்க்கு பதில் மாட்டுக்கொழுப்பு கலப்படம் செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் ஆலயம் பிரசாதமான லட்டு உலகளவில் பெருமை பெற்றது. இந்தியா ஆந்திராவில் கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் அங்கு கொடுக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சுமத்தியுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளதாவது: கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க முடியாத ஜெகன்மோகன் வெட்கப்பட வேண்டும். திருமலையின் ஒவ்வொரு அம்சமும் ஜெகன் அரசால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பதி லட்டுவின் தரம் முற்றிலுமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக சுத்தமான நெய்யை பயன்படுத்த உத்தரவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருப்பதி கோயில் பிரசாதம் லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு, மீனெண்ணெய் கலக்கப்பட்டதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளமை பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகதிகள் விவகாரம் தொடர்பில் ஆஸ்திரேலியா பிரிஸ்பனில் இன்று நடைபெற்ற போராட்டத்திற்கு போலீசார் இடையூறு விளைவித்துள்ளனர். இதனால் 10 நிமிடங்களுக்குள் போராட்டத்தை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள அகதிகளுக்கு நிரந்தர விசா வழங்குமாறு வலியுறுத்தியும் அகதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியும் ஆஸ்திரேலியாவின் பிரதான நகரங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் பிரிஸ்பேனிலும் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை முன்னெடுப்பதற்கு போராட்டக்காரர்கள் தயாரான வேளை போலீசார் இடையூறு விளைவித்தனர். போராட அனுமதி இல்லை என்ற தொனியிலும் எச்சரித்தனர். இதனால் 10 நிமிடங்களுக்குள் போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்களும் அகதி செயற்பாட்டாளர்களும் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைப்பு. பெசில் கோட்டாபய நாட்டில் இல்லை, தனித்து விடப்பட்ட நாமல். யாழில் வழிப்பறியில் ஈடுபட்ட தம்பதிக்கு நேர்ந்த கதி. பாலியல் தொந்தரவு, முல்லைத்தீவு அரச உத்தியோகத்தர் அதிரடியாக கைது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடாத்துவதற்கு ஏற்பாடு. திருப்பதி பிரசாத லட்டில் மாட்டு கொழுப்பு, பக்தர்கள் அதிர்ச்சி. அகதிகள் போராட்டத்திற்கு பிரிஸ்பனில் போலீசார் இடையூறு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.